கெட் ஸ்டார்ட்ஸ் 2026 பார்த்தீங்கன்னா தேவிகன் அடுத்த மாதம் 15 டிசம்பர் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த கிளாஸ் வந்து நம்ம டாபிக் பை போகிறோம். ஓகே, 2026ஓட சிலபஸை வந்து அவங்க படிக்க போகிறாங்க. ஸோ இது ஏன் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக ஆரம்பிக்கிறோம், ஏன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லாஸ்ட் மினிட் படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் லாஸ்ட் மினிட்ல படிக்க போது அவங்க எவ்வளோ நர்வஸாக இருப்பாங்க, எவ்வளோ பயந்துக்கிட்டு போய் எக்ஸாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நாங்கள் என்ன பண்ணலான்னு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னா நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, சீக்கிரமா படிங்க. ஓகே, அந்த ஹேபிட்டை நாங்க உருவாக்குறோம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரமா படிச்சு ஸ்கூலுக்கு தொடர்ந்துட்டோன்னா அவங்க போகும்போது அவங்க ரொம்ப கான்ஃபிடென்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த எனக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து எல்லாத்தையும் ஓகே. ஸோ அப்போ அந்த கான்ஃபிடென்ட் தான் ஒரு பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கான்ஃபிடென்ட் நாங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த கெட் ஸ்டார்டட் 2026. இப்போ மாணவர்களுக்கு என்ன கேள்விலாம் இருக்குமோ அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அப்பா மனத்திரம் பண்ணிப்பாங்க, அப்பாடா 15ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தா சரி. ஏன்னா விடுமுறை ஆரம்பிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழல் இருக்கும்ல. பெற்றோர்களுக்கு அது ஒரு பெரிய குழப்பத்துல இருப்பாங்க தேவிகன். ஏன்னா அந்த லீவ்ல என்னதான் பண்ண போறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா லீவ்ல வந்து கண்டிப்பா விளையாட்டு அம்சங்கள்லாம் இருக்கும். ஆனா அதே நேரத்துல நம்ம என்ன சொல்றோம், ஒரு 1 hour 2 hours ஓகேவா அவ்வளவுதானே அலோகேட் பண்ண போறாங்க. இதை அவங்க கரெக்டா பண்ணாங்கன்னா பள்ளி திறந்ததுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போன கையோட இவங்க தான் அங்க சாம்பியனா இருக்க போறாங்க. அங்க இருந்து ஒரு மாதம் இருக்கு, அவங்க அதை கத்துக்குவாங்க அப்படின்ட்டு. இப்போ மைனாப்ஸ் டியூஷன்ல வந்துட்டு வாய்ப்புகளும் வழங்கப்பட்டு இருக்கு. நீங்க வந்து வியாபார வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள், அது